தற்போது நம்ம பார்க்கக்கூடிய கடற்கரை மகாபலிபுரம் அருகில் உள்ள ஒரு கடற்கரை தான் நம்ம இருக்கிறோம். இந்த காற்றின் வேகம் அதிகரிப்பதால் கடலின் சீற்றமும் இன்னும் அதிகரித்து கொண்டுதான் இருக்குது. கடலின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் சுற்றுலா தலத்துக்கு வரும் பொதுமக்கள் கடற்கரைக்கு யாரும் இன்னும் அனுமதிக்கவில்லை. காவல்துறை கடற்கரை வர நபர்களை வழியிலே நிறுத்தி கடற்கரைக்கு அனுமதிக்காமல் திருப்பி விடுகின்றன. இந்த கடலின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் கடற்கரை ஓரம் பல்வேறு இடங்களில் மணல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மீனவர்களுடைய படகுகள் மற்றும் மீன் வலைகள் கடலில் அலைகளில் சேதமடைந்துள்ளது. குறிப்பாக பனையூர், நயினார்குப்பம், பட்டிப்புலம் இது போன்ற இடங்களில் எல்லாம் படகுகள் மற்றும் மீன் வலைகள் சேதமடைந்தன. ஒரு சில இடங்கள் அதாவது காணத்தூர், பனையூர், ஈஞ்சப்பாக்கம், நீலாங்கரை அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் எல்லாம் வலைகள் மற்றும் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து வைத்துள்ளன. இந்த புயல் 2 நாளாக இருப்பதால் கடந்த சில தினங்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருக்கின்றனர். மீண்டும் இந்த கடல் அலை எப்பொழுது இயல்பு நிலைக்கு வரும் என மீனவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர்.